கொடியே வாழி. பயங்கர படுகொலை, பாயிண்ட புடிச்ச அண்ணாமலை, களம் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி, கதரும் திமுக. ஆக்சுவலா ஊடகம் அத்தனையும் இதை பற்றி தான் பேசியிருக்க வேண்டும். திமுகவை விரல் நீட்டி குற்றச்சாட்டு வச்சிருக்க வேண்டும். திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஒன்னு கொலை நடக்கிறது, இல்லை என்றால் கொள்ளை நடக்கிறது. எதற்குமே பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டிய ஊடகங்கள் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து 910வது நாள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூர் வந்து அந்த மக்களை சந்தித்து பேசிட்டு போயிருக்கின்றாராம். அதை வைத்து ஊடகம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மலைக்காகவும் உயிர் விட்டிருக்கிறான். அது ஒரு பயங்கர படுகொலையாக நிகழ்ந்திருக்கிறது. ஆனா இதை பற்றி இந்த ஊடகம் விவாதிக்கவே இல்லை. இந்த படுகொலை என்பது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே வந்து பல பேர் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்றைக்கெல்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன, ஆனால் ஊடகம் காட்டவில்லை. 4 ஆண்டு காலம் முடிந்து போய்விட்டது. 4 ஆண்டு காலமாக என்ன செஞ்சதுன்னு தெரியல. கனிமவளங்கள் கொள்ளை போகின்ற போதும் சரி, இளம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாம தமிழகத்தில் உலாவுகின்ற பொழுதும் சரி, இந்த ஊடகம் நடுநிலையாக என்று பேசாம விஜய் வைத்து விவாதம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். 910 நாட்களாக போராடின மக்களுக்கும் அந்த 910 நாட்கள்ல பல அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அந்த மக்களை சந்தித்து உறுதியளித்ததையும் பெருசா பேசாத ஊடகம் இன்றைக்கு விஜயை வைத்து பேசுவது எதற்காக? ஒன்னு டிஆர்பிக்காக, இன்னொன்னு திமுகவை காப்பாற்றுவதற்காக. ஆனா அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் பாயிண்ட புடிச்சு களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா இடையில நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் அவசரப்படுகின்றார் என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரையும் சொல்லி இருக்கின்றார். அவரை விமர்சனம் பண்ணி இருக்கின்றார். வாங்க, என்ன பயங்கர படுகொலை, எந்த பாயிண்ட் அண்ணாமலை பிடிச்சாரு அப்படின்ற விஷயத்தை விரிவாகவே பார்த்து விடலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. உண்மையாகவே எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் இந்த செய்தியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். இவற்றை பற்றியான முழு விவரத்தை நான் சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த சின்ன வீடியோவை பார்த்துருங்களேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா. திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் வந்து 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் தான் வந்து ஜபகர் அலி. இவர் அதிமுகவில் சிறுபான்மையர் அணி பிரிவு செயலாளராக இருக்கிறாருங்க. இவர் வந்து இயற்கை ஆர்வலர். அதையெல்லாம் தாண்டி கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றாங்க. அதையெல்லாம் தாண்டி மோடி பெயரால் தமிழகம் முழுவதும் கபடி போட்டி நடந்தது. இவர் கபடி அமைப்பில் வந்து அமைப்பு செயலாளராக இருப்பதனால மோடியுடைய கபடி போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுத்தாராம். அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு புகழுரை எழுதியிருக்கின்றார். இவர் வழக்கம் போல எங்கெல்லாம் கனிம வளங்கள் கொள்ளை நடக்கிறதோ அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு போய் ஆதாரத்துடன் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கிட்ட வந்து புகார் அளிப்பது, அப்படி இல்லையா காவல்துறையின் இடத்துல புகார் அளிப்பது. அப்படியும் 2 பேரும் வந்து புகார் அளிச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா, அதுக்கு அடுத்தது கனிமவளத்துறையில் இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கிட்டயே போய் புகார் அளிப்பாராம் இந்த ஜபகர் அலி. சரி, இவங்க 3 பேரும் களத்துல இறங்கி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், நேரா கலெக்டராண்டே போயிடுவாராம். இப்படி கலெக்டர் வரைக்கும் போனதுனால பல இடங்கள்ல கனிமவள கொள்ளையானது தடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை அடிக்கிறவனுடைய வாழ்வாதாரம் கெட்டு போச்சு. இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பது இந்த மாதிரி முறையற்ற செயல் ஈடுபடுவதனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது.
அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதனாலதான் நீங்க வீடியோ பாத்தீங்க இல்லையா, அந்த வீடியோ தான் கடைசியாக அவர் பேசின வீடியோ. ஆனால் அதற்கு பிறகுதான் அரங்கேறி இருக்கிறது, இவன் அடங்க மாட்டான் ஐயா, இவனை போட்டு தள்ளினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜவஹர் அலி அவர்கள் வந்து கடந்த 17ஆம் தேதி ஒரு மசூதியில் போய் தொழுதுட்டு அவருடைய இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருக்கின்றார். எந்த லாரி கனிம வளங்களை கொள்ளடிக்கின்றதோ அதே லாரி இவரை ஏற்றி கொண்டு இருக்கிறதுங்க. இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஜவஹர் அலியை எந்த லாரியை ஏற்றி கொண்டுச்சோ அந்த டிரைவரையும் அவங்களுக்கு கூட்டாளி இருந்தவங்க 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒரு விபத்துன்னு அப்படியே கட்டமைக்க பார்த்தாங்க. ஆனால் அது விபத்து இல்ல, இது படுகொலை தான் அப்படின்னு ஜவஹர் அலியினுடைய மனைவி திருமயம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. என்னுடைய கணவனுடைய சாவுல மர்மம் இருக்கிறது, உண்மையை கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கனிமவள கொள்ளைக்கு எதிராக என்னுடைய கணவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். எப்ப பார்த்தாலும் மிரட்டுவாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் மிரட்டுகின்ற போதும், ஐயா எனக்கு கொலை மிரட்டல் வருகிறது, யார் கொலை மிரட்டல் விட்டாங்கன்னா இவங்க தான் கொலை மிரட்டல் விட்டாங்க, தயவு செய்து இவங்க மீது நடவடிக்கை எடுங்க என்று சொல்லிட்டு என்னுடைய கணவர் பல முறை புகார் அளித்திருக்கின்றார். ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும், ஏன் வட்டாட்சியரை பொறுத்த வரைக்கும், ஏன் கனிமவள ஆணையத்தில் இருக்கக்கூடிய துணை இயக்குனர் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா எங்க கணவருடைய உயிரானது தப்பிச்சிருக்கும். சரியான நேரத்தில் புகார் அளித்தும் நீங்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால எங்க கணவருடைய உயிரானது பறிபோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ண அவருடைய உடலை வாங்கவே இல்லை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, புகார் அளிச்சாங்க. அதற்கு பிறகுதான் காவல்துறையானது இது படுகொலையா இருக்கலாம் என்று சந்தேகித்து சந்தேக மரணம் என்ற லிஸ்ட்ல வழக்கு பதிவு செய்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் எல்லாம் களம் இறங்கின. களம் இறங்கிய இந்த மரணத்துக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தன. பிறகு யாரெல்லாம் இந்த கொலைக்கு உடந்தாயிருந்தாங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சு விசாரிக்கின்ற பொழுதுதான் இவரு கனிமவள கொள்ளையை தடுக்கும் விதமாக பல இடங்களில் புகார் அளிப்பதன் காரணமாக இவர் விட்டு வச்சா சரி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு கனிம கொள்ளை அடிக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலாளிகளும் சேர்ந்து இவரை காலி பண்ண வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து காலி பண்ணியிருக்காங்க என்று சொல்லிட்டு எந்த லாரி ஏற்றி கொலை செய்தாங்களோ அந்த டிரைவரே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்கின்றார். இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏயா எப்படி கனிம வளமானது கொள்ளை போகுது என்ற விஷயத்தை காவல்துறை இடத்துல போய் புகாரா தந்திருக்கிறாரு. இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், களத்துல இறங்கி அதை தடுத்து இருக்க வேண்டும். ஆனா காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேரா போயிட்டு யோ இந்த ஆள் வந்து தொடர்ச்சியா புகார் அளிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனை ஏதாவது சரி கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்தவருடைய விவரத்தை கனிமவள கொள்ளை அடிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கீங்க. இது எந்த மாதிரியான ஒரு நியாயம்? காவல்துறையோ இல்ல மற்ற அரசாங்க அதிகாரிகளோ முறையற்ற முறையில் நீங்க நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், புகார் அளித்தவரை காட்டி கொடுக்கின்றீர்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியும் கேட்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும், ஏன்னா அவங்க கட்சிக்காரரு. அதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்ப திமுக அரசாங்கம் பாரு, நாங்க 4 டிரைவரை கைது பண்ணிட்டோம், விசாரித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியாக்களை கைது பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பல கொலைகள் நடந்திருக்குது. கன்னியாகுமரியில ஒரு விஓ வந்து மணலை தடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டிலேயே போய் வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. மதுரை, ராணிப்பேட்டை இப்படி பல இடங்கள்லயும் மணலை தடுக்கு போன ஆர்ஐ, மனைக்காரரு என்று பல பேரை வந்து வெட்டியிருக்காங்க. லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்படி கொலை நடக்கின்ற போதும் கொலை முயற்சியில் ஈடுபடுகின்ற போதெல்லாம் இதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளியை இதுவரைக்கும் கண்டுபிடித்ததே கிடையாது. அதனால இந்த முறையாவது வந்து இவர் கொலைக்கு யார் உண்மையான காரணமா இருந்தாங்களோ அவங்களை கண்டிப்பாக கைது பண்ணி உள்ள போடணும் அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருக்காங்க. வழக்கம் போல திசை திருப்ப கூடாது. எந்த வழக்கிலும் உண்மையான குற்றவாளியை திமுக இதுவரைக்கும் கைது பண்ணதாக தெரியவே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தது. ஆனால் அந்த கொடுமைக்கு உடந்தையா இருந்தவங்க அத்தனை பேரும் கைது பண்ணிட்டீங்களா? ஆனால் இன்றைக்கு தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள். வேறு வேறு பிரச்சனையில கவனம் செலுத்திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு உண்மையான குற்றவாளியோ இல்ல குற்றவாளிக்கு உடந்தையா இருந்தவங்களோ யார் இந்த சார் என்ற கேள்வி கேட்டாங்களே அந்த சாரையோ இதுவரைக்கும் கைது பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி இதை திசை திருப்பாம உண்மையான குற்றவாளி யாரோ அவங்க அத்தனை பேரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனிமவள கொள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கணும்.
கனிம வள கொள்ளையை நீங்க தடுக்காத வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் கொலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு பாயிண்ட கையில எடுத்து திமுகவுக்கு சூடு வச்சிருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கொள்ளையும் இந்த மாதிரியான கொலையும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அமைச்சர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது, ஐயா நாம 11 மணிக்கு பதவி ஏற்றோம் என்றால் 11:10 நீங்க ஆத்துல போய் மணல் அள்ளலாம், யார் தடுத்தாலும் சரி நம்ம ஆட்சி வந்துடுச்சு நீ போய் சொல்லு அமைச்சர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு குற்றவாளிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தின் போது குரல் கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு தைரியமாக இந்த மாதிரியான படுகொலைகள் எல்லாம் நடக்கிறது. திமுகவினர் பேசுகின்ற பேச்சு தான் சமூக விரோதிகளுக்கு தைரியத்தை தருகிறது. எப்போது திருந்த போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. இன்னும் 19 அமாசை தான் இருக்குது. அந்த 19 அமாசை போச்சுன்னு வச்சுங்களேன், திமுக ஆட்சி இருக்கவே இருக்காது. மக்கள் ஒருபோதும் மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க நாங்க என்னைக்கு ஆட்சி கட்டில ஏறணுமோ அன்னைக்குல இருந்து இன்னும் 10 அமாசை இன்னும் 15 அமாசை அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசையை தான் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்கீங்க கண்டி. நீங்க உங்க தொண்டர்களுக்கு வேற எதையும் சொல்லியோ இல்ல மக்களுக்காக போராடியோ உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. யார் காலையிலயோ விழுந்து பதவி பெற்ற அம்மாசை எடப்பாடி பழனிசாமி அமாவாசையை கணக்கிட்டு கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கின்றாருங்க. சரி, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தந்த தைரியத்தினால்தான் கனிமவள கொள்ளைகள் நடக்கிறது என்று அண்ணாமலை சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விமர்சித்திருக்கின்ற விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு சேர்த்தோம். அதோட எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வலுவும் சேர்த்திருக்கின்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி 19 அமாசை தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஐயா 19 அமாவாசையா இல்ல 15 அமாவாசையா என்பதையெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்துக்குங்க, எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி என்று பாருங்க. ஆனால் அடுத்த ஆண்டு மே மாசத்துக்கு பிறகு திமுக ஆட்சி இருக்காது. ஏன் தெரியுமா? மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்களா இல்லையா என்ற பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் இதை மதுரை மண்ணில் இருந்து பேசுறேன், மீனாட்சி அம்மன் கோயில் தெருவில் இருந்து பேசுறேன். மக்கள் திமுக எதிராக எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயில் தெருவில் ஏப்பா திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லு. அப்பவே புரிஞ்சுக்கலாம் மக்கள் திமுக எதிராக திரும்பிட்டாங்க, இனி ஆட்சிக்கு வர முடியாது என்ற விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதனால இன்னும் 15 அமாவாசை தான் எடப்பாடி சொல்ற மாதிரி. அதற்கு பிறகு ஒருபோதும் திமுக வராது. அதோட எப்ப வெற்றி பெறும் என்றும் தெரியாது. 10 வருஷம் கூப்புல உட்கார வச்ச மாதிரி அடுத்ததும் மக்கள் கூப்புல தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஆமாங்க, கனிமவள கொள்ளையும் தடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்ல, அது மட்டும் இல்ல காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல, இடுப்பு பிடிச்சி கிள்றான். ஒரே நாள்ல 8 செயின் பறி போயிருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி பகுதிக்குள்ள. அதனால யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத பொழுது மக்கள் எப்படி நிம்மதியா இருப்பாங்க? நிம்மதியாக இருக்க வைக்காத, நிம்மதியை உறுதி செய்யாத ஆட்சியை மீண்டும் ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்களா? அதனால தான் சொன்னார் அண்ணாமலை, நிச்சயமா திமுக ஆட்சி இனி வரவே வராதுன்னு சொல்லிவிட்டு. சோ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதே என்பதற்காக கடந்து போகாமல் அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையா என்று சொல்லிட்டு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய எண்ணங்க. சரி, கனிம வள கொள்ளையை தடுத்து ஒரு நல்ல மனுஷன் உயிரிழந்திருக்கிறான், அவனை லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கின்றார்கள். மனசாட்சியே இல்லாத கொடூரர்கள், மனசாட்சியே இல்லாத கொடுமைக்காரர்கள், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்றது இந்த ஆட்சி வந்த பிறகுதான் நமக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்கின்றார். சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.